சங்கீதத்தில் எப்படி ஒரு முறை இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி மொழிக்கும் ஒரு ரூல்ஸ், சில ரூல்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் சந்தஸ்ன்னு பேர். சந்தஸ்ஸு. இன்னும் நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா அதுக்கு பேர் சிக்ஷான்னு பேர். உங்களுக்கு வேதங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 4 வேதங்கள் இருக்குது. சரி, அந்த 4 வேதங்களுக்கு வந்து 6 அங்கங்கள் இருக்குது. அங்கம்னு சொன்னால் லிம்பு. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ்ஸு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த 6 வேதாங்கங்கள் இருக்குது. ஒரு அங்கத்தோட வேலை ஒரு இருக்கும். அதில் வந்து முதல் அங்கம் என்ன? சிக்ஷா. சிக்ஷாவோட வேலை என்னன்னா, இந்த சவுண்டு எப்படி வந்தது, ஒரிஜின் ஆஃப் சவுண்டு, சவுண்டு எங்கேருந்து வந்தது, இந்த சப்தங்கள் எங்கேருந்து வந்தது, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய சாஸ்திரம் சிக்ஷா சாஸ்திரம். அது தெரிஞ்சாதான் நாம் என்ன பேசுகிறோமோ அது பேசணுமோ பேசக்கூடாதான்னு புரியும். இப்போ நம்ம வந்து பேச்சு இருக்கு இல்லையா, ஸ்பீச்சு. அந்த ஸ்பீச்சுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைఖரி. வைఖரி நம்ம வெளியே நமக்கு கேட்கும். ஆனால் அந்த கேட்குற பேச்சுக்கு பின்னாடி இன்னும் 3 ஸ்டேஜ் இருக்குது. மத்தியமா, பஷ்யந்தி, பரா. இப்போ வந்து இந்த வெஸ்டர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, முதல்ல வந்து லாங்குவேஜ் ரொம்ப பியூராக இருந்தது, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கெட்டு போச்சு, திரும்பி சுத்தம் பண்ணுறோம். ஒரே மாதிரி சப்தம் 2 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவர்லேருந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வெஸ்டர்ன் லிங்குவிஸ்டிக் தியரிஸ் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம சிக்ஷா சாஸ்திரோட பார்வை என்னன்னா, எல்லா சப்தங்களும் அனாதி காலத்துலேருந்து வந்திருக்கு. அனாதி. சாது சப்தம், அசாது சப்தம், 2 விதமான சப்தங்களும். இப்போ சில மொழிகள் வந்து அபபிரம்சம்னு சொல்லுவாங்க, பிராகிருத்திகம்னு சொல்லுவாங்க. அந்த பிராகிருதத்துலேருந்து சம்ஸ்கிருதம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சம்ஸ்கிருதம்னு சொன்னால் ரிஃபைன்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எது இருக்கோ அது சம்ஸ்கிருதம். இந்த வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் வந்து லாங்குவேஜ் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களே வேறு, நம்ம சிக்ஷா சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமே வேறு. சிக்ஷா சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பிராகிருத சப்தம், சம்ஸ்கிருத சப்தங்கள் 2மே அனாதி காலத்துலேருந்து வந்திருக்கு. அது விடுங்க, பிராகிருதம் சம்ஸ்கிருதம் அதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஆனால் அந்த சிக்ஷா சாஸ்திரத்தில் என்னன்னா, எந்தெந்த வார்த்தை எங்கெங்கேருந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது பிராணாகாத்தம், பதாகாத்தம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள பிராணம், அபானம், வியானம், உதானம், சமானம், இந்த 5 பிராணங்கள் இருக்குது. நாக, கூர்ம, கிருக்கர, தேவதத்த, தனஞ்சய, 5 உப பிராணங்கள் இருக்குது. அந்த அந்த ஒரு சப்தம் வரணும். உதாரணத்துக்கு இப்போது குரு అని சொல்கிறோம், இல்லைன்னா தர்மம் అని சொல்கிறோம். இதில் வந்து த மகாபிராணம்னு சொல்கிறோம். ஏன் மகாபிராணம்னு சொல்கிறோம்? த சொல்கிறதுக்கு எவ்வளோ பிராணம் வேணுமோ அதை விட ஜாஸ்தி, டபுள் பிராணம் த சொல்கிறதுக்கு வேணும். அந்த பிராணம், அந்த மூச்சு, பிரெத்துக்கு பிராணத்துக்கு நடுவில் ஒரு பிளாஸ்ட் நடக்கிறது, பிராணாகாத்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்டர்லேருந்து அந்த சப்தம் வெளியே வர்றது பிராணாகாத்தம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த சத்தம் வரணும்னா எவ்வளோ பிராணம் அங்கே யூஸ் பண்ணணும், இது யார் பண்ணுறாங்க? உள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பண்ணுறது. அது வந்து அபியாசத்தினால வரும். அதனால் நமக்கு உச்சாரணம் சுத்தமாகணும்னா சுத்தமான உச்சாரணம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே ப்ராக்டிஸ்னாலே வரும். அப்படி சம்ஸ்கிருத ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். நிறைய பேர் சங்கீதம் நல்லா பாடுவாங்க, ஆனால் அது வந்து லிரிக்ஸ் கேட்கும்போது ரொம்ப இரிட்டேஷன் வரும்.
இப்போது சோனு நிகம் கன்னடா மொழி வராது, ஆனால் கன்னடா சினிமா பாடல்கள் நிறைய பாடிருக்கான். அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு தப்பு தப்பாக பாடுவான். ஆனாலும் பெரிய சிங்கர்னு சொல்லிட்டு கன்னடா பாடல்கள் பாட வைப்பாங்க. அப்படியே சம்ஸ்கிருதம் தெரியாதவர் வந்து சாஸ்திரிய சங்கீதம் பாடுவாங்க. நிறைய கீர்த்தனைகள் நிறைய இது எல்லாமே சம்ஸ்கிருதத்துலேயே இருக்கும், நிறைய சப்தங்கள். இப்போ குரு பிரம்மா குரு விஷ்ணு சொன்னீங்க, குரு சாட்சாத் பரபிரம்மா அந்த தீர்க்கம் சொன்னீங்க. இப்போது அந்த ஸ்லோகம் எடுத்துக்கிங்கன்னா அதில் வந்து சந்தோ நியமங்கள் இருக்குது. சந்தஸ்ன்னா மீட்ரு, இங்கிலீஷில் மீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகம் வந்து அனுஷ்டுப் சந்தஸில் இருக்குது. அனுஷ்டுப் சந்தஸ்னா என்ன? எல்லா ஸ்லோகத்துலேயும் பாதங்கள் இருக்கும். இப்போது குருர் பிரம்மா குருர் விஷ்ணு 8 அக்ஷரங்கள், 8 லெட்டர்ஸ். அது ஒரு பாதம். பாதம்னா ஒரு லெக், 1 லெக். ஃபர்ஸ்ட் லெக்கில் என்ன எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 8. குருர் தேவோ மகேஸ்வரஹ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? செகண்ட் லெக் 2 பாதங்கள், 8 8. அதே மாதிரி செகண்ட் லைன்லேயும் இருக்குது, 2 பாதங்கள் இருக்குது. டோட்டல் 4 பாதங்கள். 8 × 4 எவ்வளோ ஆச்சு? 32 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அனுஷ்டுப். இப்போது அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன? பஞ்சமம் லகு சர்வத்ர, சப்தமம் த்விசதுர்த்தயோஹோ. பஞ்சமம் லகு சர்வத்ர மீன்ஸ் 5th letter in each pada is laghu. பஞ்சமம் லகு சர்வத்ர, 5th letter in each pada is laghu. லகு மீன்ஸ் சின்னது. லகு குருன்னு பெருசு. பெரியவா பெரியவான்னு சொல்கிறாரு. ஏன் பெரியவான்னு சொல்கிறாரு? குரு பெரியவர், அதனால் குருக்கு என்ன சொல்கிறார்? பெரியவான்னு சொல்கிறார். லகு குரு அப்போசிட் மீனிங், விருத்தார்த்தக சப்தங்கள். பஞ்சமம் லகு சர்வத்ர இருக்கான்னு பாருங்க. 5வது அக்ஷரம் என்ன குரு பிரம்மால? குருர் பிரம்மா கு. ஹ்ரஸ்வமா தீர்க்கமா? ஹ்ரஸ்வம். லகு. 2வது பாதம் குருர் தேவோ ம. ஹ்ரஸ்வ அக்ஷரம். குரு சாக்ஷாத் ப. 5வது அக்ஷரம் சின்னது. தஸ்மை ஸ்ரீ குர லகு. பஞ்சமம் லகு சர்வத்ர மேட்ச் ஆயிருக்கு இல்லையா? சப்தமம் த்விசதுர்த்தயோஹோ. த்விசதுர்த்தயோஹோ, 2nd and 4th, 7th letter also லகு. 2வது பாதம் எது? குரு தேவோ மகேஸ்வர. சப்தமம் 7th. சதுர்த்தயோ தஸ்மை ஸ்ரீ குரவே ந. இப்படி சந்தஸ் இருக்குது, சந்தஸ் சாஸ்திரம் இருக்குது. அதில் வந்து எந்த அக்ஷரம் லகு, எந்த அக்ஷரம் குரு, எது அல்ப பிராணம், எது மகா பிராணம், அதோட உச்சரிப்பு எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சங்கீதம் என்ன பாடுறேங்க. இப்போ சங்கீதம் என்னன்னா, இப்போது எஜுகேஷனுக்குள்ளே ஒரு புது மாற்றம் வந்திருக்கு. என்ன? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு வந்திருக்கு, தெரியுமா? NEP 2020ன்னு சொல்கிறார். அது கொண்டு வரும்போது நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, IKS எஜுகேஷனுக்குள்ள உள்ளே கொண்டு வாங்கோ. IKSன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ்னால் என்ன கேட்கும்போது 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், இப்படிலாம் இருக்கு இல்லையா? புராணம் நியாயம் மீமாம்சா தர்மசாஸ்திராங்க மிஸ்ரிதாக வேதாஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்ய சதுர்தசன்னு சொல்லுவார் யாஜ்ஞவல்க ஸ்மிருதியில். புராணங்கள், எல்லா புராணங்கள், உப புராணங்கள், மகாபுராணங்கள், புராணம். 2வது நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா? புராணம், நியாயம், மீமாம்சா. அதுக்கப்புறம் மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, தர்மசாஸ்திரம்னா இந்த தர்ம சூத்திரங்கள் இருக்குது, தர்ம ஸ்மிருதிகள் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து தர்மசாஸ்திரம். அங்கமிஸ்ரிதாக வேதாக. அங்கமிஸ்ரிதாகன்னு சொன்னால்
சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். அப்புறம் வேதம், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம். எவ்வளோ ஆச்சு? 14. வித்யாஸ்தானா சதுர்தச, 14 வித்யாஸ்தானங்கள். அதுக்கப்புறம் சில பரம்பரைகளில் வந்து பாகவதத்தில் எல்லாம் சொல்கிறார். என்ன? ஆயுர்வேதோ தனுர்வேதோ கந்தர்வச்சேதி தேத்ரயா அர்த்தசாஸ்திரம் சதுர்த்தந்தே வித்யா ஹ்யஷ்டாதசைவதாக. ஆயுர்வேதம், தனுர்வேதம், கந்தர்வவேதம், அர்த்தசாஸ்திரம். சில பரம்பரையில் வந்து ஸ்தாபத்திய சாஸ்திரம் சொல்லுவாங்க, அர்த்தசாஸ்திரம் சொல்ல மாட்டாங்க. இது 4 சேர்த்து விட்டிங்கன்னா 18 வித்யாஸ்தானங்கள். இதில் இது தாண்டி சில்பசாஸ்திரம் இருக்குது. சில்பசாஸ்திரத்தில் சாதன கண்டம், வாஸ்து கண்டம், தாத்து கண்டம், இந்த மாதிரி 3 கண்டங்கள் இருக்குது. அந்த சாதன கண்டத்துக்குள்ள விருட்சசாஸ்திரம், ஜலசாஸ்திரம், கனிசாஸ்திரம், இந்த மாதிரி 10 சாஸ்திரங்கள். 32 வித்தியைகள், 64 கலைகள் சில்பசாஸ்திரத்துக்குள்ள. அது எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பண்ணணும், இப்போது போட்டு பெரிய ஷிப் பண்ணணும், ஷிப் பண்ணுறதுக்கு அந்த வுட் எப்படி இருக்கணும், எங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த ஷிப்புக்கு வந்து பெரிய துணி கட்டுவாங்களே, அந்த துணி எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கணும், அது கட்டுறது எப்படி, இதெல்லாமே வித்தியைகள், கலைகள் அதுக்குள்ளே வரும். சில்பசாஸ்திரத்துக்குள்ளே இதெல்லாம் வரும். இது நௌகா சாஸ்திரத்தில் வர்றது. நகர ரச்சனா சாஸ்திரம்னு இருக்குது, அது டவுன் பிளானிங்கு. அது நகர ரச்சனா சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே 8 வித்தியைகள், 12 கலைகள் இருக்குது. மிருத்கரணம் ஒரு கலை இருக்குது. மிருத்கரணம்னா மிக்சிங் ஆஃப் சாயில். அது எப்படி பண்ணணும், பாட்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. இப்படி நிறைய இருக்குது. அது தாண்டி காமசாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, வாத்சாயன காமசாஸ்திரம். அது சூத்திரங்கள். அது முதல் அத்தியாயத்திலேயே சங்கீதம் வரும், கீதம், வாத்தியம், நிருத்தியம், இந்த மாதிரி 64 கலைகள். லலித கலான்னு சொல்லுவாங்க இதுக்கு. அந்த சில்ப சாஸ்திரத்துக்குள்ளே வரக்கூடிய கலைகள் வேறு, இந்த கலைகள் வேறு. அங்கேயும் கீதம், வாத்தியம், நிருத்தியம் வரும். அதே மாதிரி தனுர்வேதத்துலேயும் வரும். தனுர்வேதத்தில் கந்தர்வ வேதம் 3வது, சாமவேதத்துக்கு உபவேதம், கந்தர்வ வேதத்துலேயும் வரும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ இது எல்லாமே ஐகேஎஸ், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸு. இந்த மாதிரி இந்த ஐகேஎஸ் வந்து எஜுகேஷன் கரிக்குலம் உள்ளே கொண்டு வரணும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே தனி ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்காகவே இப்போது தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஐகேஎஸ் டிவிஷன் சொல்லி. அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் மூலமாக என்ன கிடைக்கிறதோ அது எல்லாமே கரிக்குலம் கொண்டு போகணும். இப்படியெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னால் பெருமைக்காக, மெயின்லி வந்து பெருமைக்காக. இப்போ வந்து வெஸ்டர்னர்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் ஆரம்பித்தாங்க. 1835 இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்து அவர் வந்து என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நாம் கற்றுக்குறோம். ஆனால் நம்ம நாட்டிலையும் சயின்ஸ் இருந்தது, நம்ம நாட்டிலையும் நாலேஜ் இருந்தது. இப்படி ஒரு காம்படேட்டிவ்னஸ், காம்படிஷனுக்காக காமிக்கிறதுக்காக அது வந்து மெயினாக யூஸ் ஆகும். ஆனால் அதோட பார்வை அப்படியே இருக்கும். உதாரணத்துக்கு மனிதன்னா என்ன, எதுக்காக வாழ்கிறோம், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இது பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு என்ன பெஸ்ட் கற்றுக் கொடுத்துருக்கு எஜுகேஷன் மூலமாக. இந்த ஐகேஎஸ் எஜுகேஷனுக்குள்ளே வந்தாலும் அது மாறாது, அது அப்படியே இருக்கும். ஏன்னா பார்வையை மாற்றாமல் நீங்கள் கண்டென்ட் மாற்றிட்டீங்க. இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறார், நம்ம கலாச்சாரம் காப்பாற்றணும் சொன்ன உடனே என்ன சொல்கிறார், ஸ்கூலில் வந்து பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கணும், ராமாயணம் சொல்லிக் கொடுக்கணும், மகாபாரதம் சொல்லிக் கொடுக்கணும், லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். சரி சரி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் வாழ்க்கையோட பார்வை மாற்றுறீங்களா? பார்வை மாற்றாமல் நீங்கள் டேப் ரெக்கார்டு மாற்றாமல் பாட்டு எதுக்காக கேட்கணும் புரிஞ்சுக்காமல் நீங்கள் கேசட் மாற்றிட்டீங்கன்னா
புரியுதா? கேசட்டே பார்க்காத ஜென்ரேஷன் இது. இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சங்கீதம் வந்து பெர்ஃபார்மேட் ஃபைன் ஆர்ட்ஸ் கேட்டகரியில் போடுவாங்க இல்லையா? நம்ம பரம்பரையிலையும் லலித கலைகள்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு உபவேதத்தில் வேதத்துக்கே உபவேதம், சாமவேதத்துக்கு அது உபவேதமாக வந்திருக்கு. அது எதுக்காக? கலை இப்போ சம்ஸ்கிருதத்தில் மனிதனுக்கு என்ன சொல்லுவாங்க, பர்சனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹிந்தி வெக்தின்னு சொல்லுவாங்களே. வெக்தி இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? வெக்தி தமிழில் வெக்தி அந்த வார்த்தை இல்லையா? ஹிந்தியில் வந்து ஏக் வெக்தி, தோ வெக்தி இப்படி சொல்லுவாங்க. பர்சன் சொல்கிறதுக்கு வெக்தின்னு சொல்லுவாங்க. கன்னடத்துலேயும் சொல்லுவாங்க. தெலுங்கு வெக்தித்வம் மீன்ஸ் பர்சனாலிட்டி. வெக்தித்வ விகாசம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். வெக்தினை அந்த பேர் எதுக்காக வந்திருக்கு கேட்டிங்கன்னா, யார் வெக்தம் பண்ண முடியுமோ, அபிவெக்தம் பண்ண முடியுமோ அவர் தான் வெக்தி. வெக்தம்னா எக்ஸ்பிரஸ். என்ன வெக்தம் பண்ண முடியும்? உள்ள எது இருக்கோ அதுதான் வெக்தம் பண்ண முடியும். உள்ள என்ன இருக்கு? உள்ள உலகமே இருக்கு. அது வெளியே வரணுமே. உள்ள உலகமே இருக்கு, ஆனால் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பிண்டாண்டே தத் பிரம்மாண்டேன்னு சொல்லுவார். இந்த பிண்டத்தில் என்ன இருக்கோ அது பிரம்மாண்டத்துலேயும் அதே இருக்குது, சேம் இருக்குது. அந்த பிரம்மாண்டத்துக்கு இந்த பிண்டாண்டத்துக்கு வித்தியாசமே கிடையாது. ஆனாலும் அந்த பிரம்மாண்டமே வேறு, இதே வேறேன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நமக்கு உள்ள எல்லாமே இருக்கும்போது அது வெளியே வரணும். வெளியே வர்றதுக்கு என்ன வழி? கலைகள் தான் வழி. 64 கலைகள். இப்போது ஷோடச கலா பரிபூர்ணம் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? 16 கலைகள். கலாஹீனம் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? லாங்குவேஜே தெரியாதவருக்கு ஒன்றும் சொல்கிறது கஷ்டம். கலாஹீனம் இந்த வார்த்தையை தமிழில் பயன்படுத்துவாங்களா? தெலுங்கில், கன்னடத்தில், ஹிந்தியில், சம்ஸ்கிருதத்தில் கலாஹீனம். அவரோட முகம் கலாஹீனமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்கம்ப்ளீட்னஸ், கலையிடந்து. கலைன்னா ஒரு 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 பார்ட்டு, ஒரு யூனிட்டு. உலகத்துக்கு 16 யூனிட் இருக்குது. அதுக்கு ஷோடச கலா பரிபூர்ணம்னு சொல்லுவாங்க. பகவானோட ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா ஷோடச கலா பரிபூர்ணமாக இருக்குது. 16 கலைகள் சேர்ந்து இருக்குன்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அங்கே கலையை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அது கம்ப்ளீட் ஆகும். அப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய லிமிட்ஸ் இருக்குது. இந்த கலை மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். சங்கீதம் வந்து கேட்குறதுக்கு இல்லை, பாடுறதுக்கு தான் இருக்குது. கேட்டாலும் அது அனுபூதி கிடைக்கும். ஆனால் பாடுற வாழ்க்கை தான் அது. It is not performing art according to Bharatiya tradition. It is expressive art. என்ன எக்ஸ்பிரஸ்? உள்ள என்ன இருக்கோ அது எக்ஸ்பிரஸ் ஆகணும். எத்தனை பாவங்கள் இருக்குது? ஸ்ருங்கார, வீர, கருணா, அத்புத, ஹாஸ்ய, பயான், இந்த ரசங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த எல்லா ரசங்களும் வெளியே வரணும். என்னென்ன அனுபூதி? இப்போ பிரம்மானந்தம் உள்ளே இருக்குது, அந்த பிரம்மானந்தமும் வெளியே வரணும். எதன் மூலமாக? நாதம் மூலமாக. பிரம்மானந்தம் இருக்கா? இருக்குது. அப்படி அந்த பார்வையில் பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்.
அந்த பக்தி பாடல்கள் இருக்காதெல்லாம் விடுங்க. பக்தி இல்லாமலையும், அந்த பக்தி லிட்ரேச்சர் இல்லாமலையும் நீங்கள் வந்து அந்த ராகம் பாடினீங்கன்னா அது வந்து உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், அது व्यक्तமாகும். இப்போது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கா ஸ்கூலில்? கம்ப்யூட்டர் தெரியுமா? கிராஃபிக் கார்டு தெரியுமா? கிராஃபிக் கார்டு தெரியாதா? ரேம் தெரியுமா? உதாரணத்துக்கு 32 GB ரேம் போட்டிருக்கீங்க ஒரு சிஸ்டம்குள்ளே. 32 GB ரேம் போட்டு அந்த சிஸ்டமில் நிறைய வேலைகள் செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து நோட் பேட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க விண்டோஸில். நோட் பேடுக்கு 32 GB ரேம் தேவையா? ரொம்ப லைட்டான சாஃப்ட்வேர் தானே அது. ப்ரொசஸர் வந்து i12 i10 14 ஜென்ரேஷன் போட்டிருக்கீங்க, புது ப்ரொசஸர். ரேம் 32 GB போட்டிருக்கீங்க, கிராஃபிக் கார்டு போட்டிருக்கீங்க, அது கூலர்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க அதுக்கு ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன? நோட் பேட் மட்டும்தான். அந்த நோட் பேடுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் தேவையா? இல்லை. அப்படி இந்த உடம்பு இருக்கு இல்லையா, பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனசு, புத்தி, சித்தம், இதோட பொட்டென்ஷியல் என்னென்ன பண்ண முடியும் இதனால்? அதை பற்றி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன கெப்பாசிட்டி, அதை பற்றி நாம் யோசித்ததே கிடையாது. எஜுகேஷன்லேயும் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய டிவைஸ் இது. அந்த டிவைஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? என்டர்டெயின்மெண்ட்டு, சர்வைவல். என்டர்டெயின்மெண்ட்டு, சர்வைவல். அது தாண்டி இது யூஸ் பண்ணுறோமா? அது யூஸ் ஆகணும்னா அதுக்கு கலை வேணும். அந்த அனுபவத்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வரணும்னா கலைகள் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக சங்கீதம், கச்சேரி பண்ணுறதுக்காக இல்லை. புரியுறதா? இந்த பார்வையில் நீங்கள் வந்து சங்கீதம் கற்றுக்கணும். அப்படி அதெல்லாமே உங்களுக்கு உங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினச்சி எல்லாருக்குமே சங்கீத சாஸ்திரத்தில் நிறைய கிரந்தங்கள் இருக்குது. அதெல்லாம் படிக்கணும்னா சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும். ஆரம்பத்தில் அது சம்ஸ்கிருதத்துலேயே ஆரம்பித்தேன். அதனால் சம்ஸ்கிருதம் தெரியாமல், கிரந்தம் தெரியாமல் சங்கீதம் பாடி பிரயோஜனம் கிடையாது. அதனால் அதுவும் கற்றுக்கணும் எல்லாருமே. श्रीमद् जगद्गुरु श्री शंकराचार्य स्वामी महाराज की।